தயிர்வடை மாடலோட தலைவர் இருக்கார்ல, ஸ்டாலின் அவர்கள். அவரு ஒரு புகைப்படத்த அதாவது ஒரு கார்ட்டூன் இமேஜ் போட்டிருக்கிறாரு. மத்திய அரசாங்கம் அவங்களோட ஆபீஸ் ஆகட்டும், மற்ற அலுவலகங்கள் ஆகட்டும், குறிப்பாக ரயில் நிலையங்கள் ஆகட்டும், இங்கெல்லாம் ஹிந்தியை திணிக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பதிவை போட்டிருந்தார். அண்ணாமலை அவர்கள் ரீட்வீட் பண்ணி அதற்கு தக்க பதிலடியவும் கொடுத்து வச்சிருக்காரு. என்ன அப்படின்றத பார்த்துடலாமா? ஹிந்தியா அப்படிலாம் நீங்க எதிர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா, தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் அவர்களுக்கு சொந்தமான சன் டிவி நெட்வொர்க் இருக்குல்ல, அது பல மொழிகள்ல, குறிப்பாக ஹிந்தி மொழியிலயும் இருக்கு. அதை எப்படி தடுக்க போறீங்க? நாய் கையில தேங்காய் மூடி மாட்டின மாதிரி திமுக கையில தமிழ்நாடு மாட்டியிருக்கு. அண்ணாமலை இங்க இருக்கிறதையே மறந்துட்டாரு போல ஸ்டாலின் அவர்கள். மோடி பத்தி ஒண்ணு போட்டிருக்கிறாரு. அதுக்கு அண்ணாமலை பதிலடி பக்காவா குடுத்து வச்சிருக்கிறாரு. நான் உங்கள் விஜய். இது நாரதர் மீடியா. தயிர்வடை மாடலோட தலைவர் இருக்கார்ல, ஸ்டாலின் அவர்கள். அவரு ஒரு புகைப்படத்த அதாவது ஒரு கார்ட்டூன் இமேஜ் போட்டிருக்கிறாரு. அதுல பாரத பிரதமர் அவர்கள் இருக்கிற மாதிரியும், பக்கத்துல ஒரு மாஸ்க் இருக்கு. அது என்னன்னா தமிழ் மாஸ்க். தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் அத பயன்படுத்துற மாதிரியும் ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாரு. எந்த திட்டத்த அறிவிச்சாலும் அதுக்கு ஹிந்திலயும், சமஸ்கிருதத்திலயும் பேர் வைக்கிறாரு அப்படின்றத குறிப்பிடுற மாதிரி ஒரு பலகையும் அதுல இருக்கு. அந்த கார்ட்டூன பகிர்ந்து அதுக்கு மேல ஒரு வாசகத்த போட்டிருக்கிறாரு. மத்திய அரசாங்கம் அவங்களோட ஆபீஸ் ஆகட்டும், மற்ற அலுவலகங்கள் ஆகட்டும், குறிப்பாக ரயில் நிலையங்கள் ஆகட்டும், இங்கெல்லாம் ஹிந்தியை திணிக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பதிவை போட்டிருந்தாரு. இத அண்ணாமலை அவர்கள் ரீட்வீட் பண்ணி அதற்கு தக்க பதிலடியவும் கொடுத்து வச்சிருக்காரு. என்ன அப்படின்றத பார்த்துடலாமா? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, ஆனா மரியாதையா தான் பேசுறாரு. அடுத்தது, எப்போதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு நீதிமன்றங்களில் கொட்டு வாங்கி செய்யும் ஊழல் எல்லாம் வெளிவந்து பொதுமக்கள் மத்தியில் திமுகவுக்கு எதிரான கடும் எதிர்ப்பு எழுகிறதோ, அப்போதெல்லாம் அறிவாலயத்தில் உள்ள ஒரு பழைய தகர பெட்டியை திறந்து இந்த இல்லாத இந்தி திணிப்பை எடுத்துக்காட்டு என்று உங்கள் தந்தை சொல்லிவிட்டு சென்றாரா? இந்த ஏமாற்று அரசியல் அவர் காலத்தோட முடிஞ்சு போச்சு. இனியும் இந்த புளித்து போன நமத்து போன காமெடியை செஞ்சுக்கிட்டு இருக்காம, நீங்கள் ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்து பெருகி வரும் ஊழல், கொலை, கொள்ளை, பாலியல் குற்றங்கள், போதைப் பொருட்கள் புழக்கம் என உண்மையான மக்கள் பிரச்சனைகள் குறித்து எப்போது பேச போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். ஹிந்தியா அப்படிலாம் நீங்க எதிர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா, தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை தான், அதை தான் நாங்க உறுதிப்படுத்துறோம் அப்படின்னா, ஹிந்தி எங்க எழுதியிருந்தாலும் நாங்க போய் அழிச்சு வைப்போம் அப்படின்னா, நீங்க நடத்துற உங்க கட்சிக்காரங்க நடத்துற ஸ்கூல்ல எல்லாம் இருக்கக்கூடிய ஹிந்திய எப்ப நிறுத்த போறீங்க? தடுக்க போறீங்க? அதற்கு எதிராக எப்ப போராட போறீங்க? தனியார் பள்ளிகள்ல எல்லாம் ஹிந்தி இருக்கே, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? போராட போறீங்க? எப்படி தடுக்க போறீங்க? அது மட்டும் இல்லாம தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் அவர்களுக்கு சொந்தமான சன் டிவி நெட்வொர்க் இருக்குல்ல, அது பல மொழிகள்ல, குறிப்பாக ஹிந்தி மொழியிலயும் இருக்கு. அதை எப்படி தடுக்க போறீங்க? இந்த கொலை, கொள்ளை அப்படின்றத பேசும்போது தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. கொலை சம்பவம்னு எடுத்துப்போமே. கொலை வெறி தாக்குதல். வெளிமாநிலத்திலிருந்து வந்த சுராஜிக்கு தமிழ்நாட்டுல 5 பேர் கொண்ட சிறுவர்கள் எப்படிலாம் சரமாரி வெட்டினாங்கன்ற வீடியோவ சமீபத்துல பார்த்தோம். இப்போ கூட திருநெல்வேலியில நாங்குநேரி பக்கத்துல பெரிய பத்துன்ற ஊர்ல டீ கடைக்கு டீ குடிக்க வந்த நபர்கள் மேல சரமாரியா 9 பேர் கொண்ட கும்பல் சரமாரியா வெட்டினது மட்டும் இல்லாம அதுல 2 நபர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. 5க்கு மேற்பட்ட நபர்கள் படுகாயத்தோட மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு குண்டு, பெட்ரோல் குண்டு வீசி இருக்கிறாங்க. பெட்ரோல் குண்டு வீசுற சம்பவம்ன்றது தமிழகத்துல தொடர்ச்சியா அதிகரிச்சுக்கிட்டு வருது. ஆளுநர் மாளிகைக்கு முன்பாகவே பெட்ரோல் குண்டு வீசினது. கடுக்கா வினோத் தமிழக பாஜக அலுவலகத்திற்கு முன்பாக பெட்ரோல் குண்டு வீச்சு. இது போல மேலப்பாளையம்னு நினைக்கிறேன், அங்கேயும் பெட்ரோல் குண்டு வீச்சு. இது போல பெட்ரோல் குண்டு கலாச்சாரம்ன்றது அதிகரிச்சுக்கிட்டு வருது. முதல்வர் வீடாகட்டும், அஜித்குமார் நடிகர் அவர்களோட வீடாகட்டும், முக்கிய நபர்களின் வீட்டுக்கெல்லாம் வெடிகுண்டு மிரட்டல் வந்த சம்பவமும் இப்போ அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த கொலைவெறி தாக்குதல்ல நம்ம பல சம்பவங்களை சொல்லலாம்.
கோயம்புத்தூர்ல நடந்தது, திருப்பூர்ல நடந்தது. பல இடங்கள்ல கொலைவெறி தாக்குதல், கொலை பண்ற சம்பவம்லாம் அதிகரிச்சுட்டு வருது. இந்த பாலியல் குற்றங்கள், குறிப்பாக குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள்லாம் எந்த அளவுக்கு அதிகரிச்சு வருது தெரியுங்களா? சமீபத்தில கிருஷ்ணகிரியில பெரியநாயகம்ன்ற திமுக இளைஞரணி நிர்வாகி பண்ண சம்பவம், ஒரு குழந்தை இறந்தே போயிருக்கு. 2 வயசு குழந்தை. தெய்வ செயல், அரக்கோணம். ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி, அந்த பொண்ண வச்சு திமுகல பதவி வாங்குறது, என்ன மாதிரியான சம்பவத்தில ஈடுபடுத்த நெனைச்சாருன்றது நமக்கு தெரியும். கோடம்பாக்கத்தில ரமேஷ்ன்ற திமுக நிர்வாகி 15 வயது பெண்ண பாலியல் தொழிலுக்கு ஈடுபடுத்த முற்பட்டது நமக்கு தெரியும். அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டில ஞானசேகரன்றவரு என்ன பண்ணார்ன்றது நமக்கு தெரியும். அப்புறம் இந்த சார், யார் அந்த சார்? யார் அந்த தம்பி? யார் அந்த நிர்வாகி? இந்த கேள்விக்கெல்லாம் இன்ன வரைக்குமே தமிழகத்தில பதில் கிடைக்காம இருக்கு. ஆட்சி மாறுனா தான் இதற்கான பதில் கிடைக்கும். இதெல்லாம் இல்லாம தமிழ்நாட்டுல எல்லா துறையும் போராடிட்டு இருக்கு. மின்சாரத்துறை, செவிலியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், மாற்றுத்திறனாளிகள் போராட்டம், இந்த மாதிரி எல்லா துறையை சார்ந்தவர்களும் போராடிட்டு இருக்காங்க. போராடாத ஒரே துறை காவல்துறை தான். இந்த அளவுக்கு தமிழகத்தில சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு. அது திமுக காரங்களாலேயே கெட்டு போயிருக்கு. ஆனா தமிழக முதல்வர் சொல்கிறார், தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி. இவ்வளோ சம்பவம் நடக்கிறத வச்சு நம்ம சொல்லலாம். ஐயா, நீங்க வேணா இப்படி ஒரு பேர வைங்க. திமுக தமிழகத்தை தலைநிமிர விடமாட்டோம்னு வேணா நீங்க வைங்க. அந்த தலைப்பு சால பொருத்தமா இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நன்றி.